Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது 11th standard commerce unit 6 business finance chapter 19 sources of business finance ஓட continuation. So already இந்த chapterக்காக நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல meaning, definition, nature and significance and types of source of business financeல on the basis of periodல இருக்க ஒரே ஒரு டைப் மட்டும் பார்த்தோம், short term finance. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சோர்ஸ் ஆஃப் மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபண்ட், இதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் மீடியம் டேர்ம் ஃபினான்ஸில் லோன் ஃப்ரம் பேங்க் பார்த்துடலாம். இது ஷார்ட் டேர்முக்கும் லோன் ஃப்ரம் பேங்க் இருக்கும். ஏன் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, திஸ் இஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் மோர் தென் 1 year பட் லெஸ் தென் 5 years. இந்த கான்செப்டில் தான் நம்ம லோன் எடுப்போம். ஸோ அந்த பீரியடுக்கு எடுக்கிறதுனால இதை மீடியம் டேர்ம் லோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மோர் தென் 1 year அண்ட் லெஸ் தென் 5 years. ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பேங்க் ஃபினான்ஸ் ஹாவ் பீன் டிஸ்கஸ்ட் அண்டர் த ஹெட் லாங் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம லாங் டேர்ம் ஃபினான்ஸ் படிக்கும்போது பார்ப்போம். லோன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ எப்படி பேங்க்லேருந்து நம்ம லோன் வாங்குகிறோமோ அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபினான்ஸ் கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க் தவிர மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வாங்குறது, அந்த லோனையும் நம்ம இந்த பர்டிகுலர் பீரியட் மோர் தென் 1 year அண்ட் லெஸ் தென் 5 years இந்த பீரியடுக்கு வாங்குறதுனால இதை மீடியம் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் ஃபினான்ஸ் ஹேஸ் பீன் டிஸ்கஸ்ட் அண்டர் த ஹெட் ஆஃப் லாங் டேர்ம் ஃபினான்ஸ். ஸோ லாங் டேர்ம் படிக்கும்போது இன்னும் டீட்டெயில்டாக நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் லீஸ் ஃபினான்சிங். லீஸ் ஃபினான்சிங் அப்படின்னா இது யாருக்காக யூஸ் பண்ணப்படும் அப்படின்னா ஸ்மால் அண்ட் மீடியம் டேர்ம் என்டர்பிரைசஸ்க்காக. வை? பிகாஸ் இவங்கனால இந்த சின்ன தொழிலோ அண்ட் மீடியம் டேர்ம் பிஸ்னஸ் பண்ணுறவங்கனால சொந்தமாக அசெட்லாம் வாங்க முடியாது, மிஷினரிஸ்லாம் வாங்க முடியாது. ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் பர்பஸ்க்காக சில மிஷினரிஸ், சில பிளான்ஸ் அண்ட் சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் லீஸ்க்கு எடுப்பாங்க. ஸோ இது ரெண்ட் பேசிஸில் இருக்கிறதுனால ஓன் கேபிட்டல் போட்டு வாங்க முடியாத இந்த ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் ஒர்க் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த ஃபினான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது லீஸ் ஃபினான்சிங். லீஸ் ஃபினான்சிங் டினோட்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் அசெட் த்ரூ லீஸ். லீஸ் மூலமாக நம்ம அசெட் எடுத்துக்கிறது. ஃபார் மெனி ஸ்மால் அண்ட் மீடியம் business enterprises, acquisition of plant and equipment and other permanent asset will be difficult in initial stages. அவங்க பிஸ்னஸ் ஆரம்பித்த அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குறதுலாம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் இனிஷியல் ஸ்டேஜை அவாய்ட் பண்ணுறதுக்காக லீஸ் அப்படின்ற ப்ராசஸில் அவங்க இறங்குவாங்க. இன் சச் அ சிச்சுவேஷன் லீசிங் இஸ் ஹெல்பிங் தெம் டு அ கிரேட் எக்ஸ்டென்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லீசிங் அப்படின்ற கான்செப்ட் அவங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுறது. லீசிங் ஹியர் ரெஃபர்ஸ் டு த ஓனிங் ஆஃப் an asset by any individual or a corporate body which will give for use to another needy business enterprises on a rental basis. ஸோ ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு பிஸ்னஸ் கார்ப்பரேட் பாடியோ நிறைய பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ் எல்லாம் லீஸ்க்கு கொடுக்கறதே ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் இந்த மாதிரி ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸை யாருக்கெல்லாம் நீடியாக இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அவங்களுக்கு ரெண்ட் பேசிஸில் கொடுப்பாங்க. த ஃபர்ம் ஓன்ஸ் த அசெட் இஸ் கால்ட் லீசர். யார் அந்த அசெட்டை ஓன் பண்ணுறாங்க, த ரியல் ஓனர், அவர் லீசர். அண்ட் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் விச் ஹையர்ஸ் தி அசெட் இஸ் கால்ட் லீசி. யார் அவங்கக்கிட்ட ரெண்ட் பேசிஸில் ஹையர் பண்ணிக்கிறாங்க, இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் டேர்ம் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் லீசி. த கான்ட்ராக்ட் இஸ் கால் லீஸ். ஸோ இந்த கான்ட்ராக்டோட பேர் லீஸ். த லீசி பேஸ் அ ஃபிக்ஸ்டு ரெண்ட் ஆன் அக்ரீட் பேசிஸ் டு த லீசர் ஃபார் த யூஸ் ஆஃப் தி அசெட். ஸோ லீசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் ரெண்ட் பே பண்ணிடுவாங்க ஃபார் த லீசர். த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் லைக் லீஸ் பீரியட், rent fixed, mode of payment and allocation of maintenance are mentioned in the lease contract. ஸோ கான்ட்ராக்ட் போடும்போது எவ்வளோ நாளைக்கு, எவ்வளோ ரெண்ட்டு, எப்படி பே பண்ண போகிறீங்க, அசெட்டை எப்படிலாம் மெயின்டைன் பண்ண போகிறீங்க, இது எல்லாமே லீஸ் கான்ட்ராக்டில் இருக்கும். At the end of the lease
period, the asset goes back to the leaser. So lease period முடிஞ்சோனே asset வந்து the owner, the real owner கிட்டே வந்து போய் சேர்ந்துரும். Alternatively, leasee can own the asset taken on lease by paying the balance price of the asset concerned to the leaser. In case அவருக்கே வந்து அந்த asset வேணும் அப்படின்னா lease amount கம்மியாக தான் இருக்கும் the real assetோட ப்ரைஸை விட. ஸோ அந்த பேலன்ஸ் ப்ரைஸ் பே பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா. ஹென்ஸ் லீஸ் ஃபினான்ஸ் இஸ் பாப்புலர் மெத்தட் ஆஃப் மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ். ஸோ இது வந்து ஒரு பாப்புலரான மீடியம் டேர்ம் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோர்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் ஃபினான்ஸ். லாங் டேர்மில் வந்துட்டு லாங் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு தோஸ் source which are required by the business firm for a period exceeding 5 years. 5 yearsக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்படுது ஃபினான்ஸ் அப்படின்னும் போது அதை நம்ம லாங் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பிலோ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷேர். கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் ஜென்ரலி அப்டெயின் capital mainly from share capital which is divided into small units called share. ஸோ ஒரு ஷேர் அப்படின்றது கம்பெனியோட ஒரு ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் which is used to raise the capital. ஸோ அது வந்துட்டு கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். ஸோ இவங்க வந்துட்டு எவ்வளோ கேபிட்டல் வேணுமோ அதை இன்டூ ஸ்மால் யூனிட்ஸாக பிரிச்சுடுவாங்க ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நிறைய பேருக்கு சேல் பண்ணி அந்த ஷேர்ஸ் வாங்குகிற எல்லாரையும் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் அ கம்பெனி அப்படின்னு சொல்லி மாற்றிடுவாங்க. இவங்கள ஓனர்ஸ்னும் சொல்லுவாங்க. Each share has a nominal value. ஸோ ஒரு ஷேருக்கும் ஒரு நாமினல் வேல்யூ இருக்கும். The Indian Companies Act 2013 describes a share to be a share in the share capital of a company. ஸோ ஷேர் அப்படின்றது ஷேர் கேபிட்டல் ஆஃப் அ கம்பெனி, கம்பெனியோட கேபிட்டலை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இதோட மீனிங். The person holding a share is called shareholder. யார் அந்த ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ். Who has an interest in the asset and profit of the company. ஸோ சும்மா நம்ம போயிட்டு வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் வந்து வாங்க மாட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி, ஸோ இதில் ஷேர் வாங்கணும் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் எய்தர் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ இருந்தாலும் சரி, லிக்விடேஷன் ஆகும்போதோ சரி, ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும்தான் ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்குவாங்க. There are two types of shares, namely equity shares and preference shares. So equity sharesக்கும் preference sharesக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸ் இவங்களுக்கு இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்காது. பட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் பேரில் இருக்கபடியே நிறைய ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பே பண்ணும்போது, ப்ராஃபிட்லேருந்து பே பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு செட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு வருவாங்க. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டெசிஷன் மேக்கிங்கில் இருப்பாங்க, பட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ எது முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை என்ன நம்ம வந்து பார்க்கலாம். த ஃபண்ட்ஸ் ரேஸ்டு பை இஷ்யூவிங் ஈக்விட்டி ஷேர்ஸ். இதோட பேர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ஈக்விட்டி ஷேர் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு. ஸோ ஈக்விட்டி ஷேர் வாங்குறது வந்து இட் இஸ் டேர்ம்ட் அஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அதை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு சொல்கிறோம். ஈக்விட்டி ஷேர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ரைசிங் லாங் டேர்ம் கேபிட்டல் பை அ கம்பெனி. ஸோ இது ஒரு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் ரைசிங் லாங் டேர்ம் கேபிட்டல். These shares do not carry any special or preferential rights in the matter of payment of annual dividend and repayment of capital at the time of winding up. So ஸ்பெஷலாக எந்த ரைட்ஸும் வந்து இருக்காது இந்த கம்பெனியோட ஆனுவல் டிவிடெண்ட் பே பண்ணும்போதும் அண்ட் கேபிட்டலை ரீபே பண்ணும்போதும் வைண்டிங் அப் பண்ணும்போதும் எந்த ஒரு ஸ்பெஷல் ரைட்டும் வந்து இங்கே இருக்காது, ப்ரிஃபரன்ஷியல் ரைட்டும் வந்து இங்கே இருக்காது. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ஜாய்ஸ் மோர் ஓட்டிங் ரைட்ஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு பை தெம். ஸோ இப்போ வந்து இவங்க ஒரு ஷேர் ஹோல்டர் பற்றி நம்ம பேசலாம். ஒரே ஒரு ஷேர் ஹோல்டர் அவர் வந்து 100 ஷேர் வாங்கியிருக்காரு அப்படின்னா 100 ஓட் அவரால் வந்து போட முடியும். ஸோ ஆஸ் மச் as ஷேர்ஸ் ஹெல்ட் பை தெம் தே கேன் ஓட். அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ தஸ் தே டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. ஸோ நிறைய ஷேர்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தான் வந்து மெயின் பவர் வந்து அங்கே கிடைக்கும் ஆஸ் அ ஷேர் ஹோல்டர். ஸோ நீங்கள் வந்து டெசிஷன் மேக்கிங்லலாம் வந்து இருப்பீங்க ஆஸ் அ ஷேர் ஹோல்டராக. நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இதுவும் வந்துட்டு இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூட்
as a preferred share capital. Preference shares are those shares which enjoy priority regarding payment of dividend. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இவங்களுக்கு பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போவாங்க டிவிடெண்ட்டு. டிவிடெண்ட்னா இன்ட்ரெஸ்ட், நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரியாரிட்டி ரிகார்டிங் த பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் அட் அ ஃபிக்ஸ்ட் ரேட் அவுட் ஆஃப் த நெட் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி. ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து அவங்களுக்கு டிவிடெண்ட் போயிடும். கரெக்டாக they will get their dividend every year before any dividend is paid to equity shareholders. So equity shareholdersக்கு பே பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு கரெக்டாக அந்த இயர்க்கான டிவிடெண்ட் வந்து போய் சேர்ந்துடும். they will have a right to get their settlement before the claims of equity shareholders are settled at the time of liquidation of a company. ஸோ கம்பெனி மூடும் போதும் இவங்களுக்கு உண்டான செட்டில்மெண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட கிளைம்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணுவாங்க. however they do not have voting rights. ஆனால் இவங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா voting rights கிடையாது. அண்ட் கம்பெனியோட டெசிஷன் மேக்கிங்கில் இவங்க இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டெபெஞ்சர்ஸ். ஸோ டெபெஞ்சர்ஸும் வந்துட்டு இட்ஸ் லைக் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், சேம் லைக் ஷேர் தான். அங்கே வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வந்து டிவிடெண்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சு சொல்கிறோம். இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ டெபெஞ்சர் வாங்கியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். Debentures are an important instrument for raising long-term debt capital. A company can raise funds through issue of debenture which bear a fixed rate of interest. So debenture issue பண்ணி கேபிட்டல் வந்து raise பண்ணுவாங்க, fixed rate of interest வந்து கொடுப்பாங்க எல்லாருக்கும். The individual or a person subscribing to debentures is called debenture holder. ஸோ இவங்களை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா debenture holder அப்படின்னு சொல்லுவோம். அங்கே எப்படி ஷேர் வாங்குறவங்கள ஷேர் ஹோல்டர்னு சொல்கிறோமோ debentures வாங்குறவங்கள debenture holder அப்படின்னு சொல்கிறோம். An entity raising funds through debenture has to pay interest at a stipulated date whether it earns profit or loss. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஷேர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் கொடுப்போம். ஆனால் டெபெஞ்சருக்கு நம்ம ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா எய்தர் பிஸ்னஸ் ஃபேஸஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பே பண்ணாலும் இவங்களுக்கு போக வேண்டிய அந்த ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போயிடணும் அப்படின்னு வந்து இருக்குது. ஃபெயிலியர் டு பே இன்ட்ரெஸ்ட் லீட்ஸ் டு லிக்விடேஷன் ஆஃப் த கம்பெனி. இன்கேஸ் பே பண்ணலை, இன்ட்ரெஸ்ட்டு வட்டி வந்து அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா கம்பெனி வந்து மூடுற நிலைமைக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெபெஞ்சர் ஹோல்டர் டு நாட் ஹேவ் voting rights. இவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி voting rights கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். ஸோ ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் பேர்லேயே வந்து நம்மளுக்கு தெரியுது, ஏர்னிங்ஸை வந்துட்டு ரீடைன் பண்ணி வைக்கிறது, தேக்கி வைக்கிறது. ஸோ இதை வந்துட்டு ப்ராஃபிட்டில் ஒரு சில அமௌண்ட்டை வந்து நம்ம ரீடைன் பண்ணி வச்சு அதையே திரும்பியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். வாட் எவர் வி ஏர்ன்டு, நம்மளோட ப்ராஃபிட்டை சேர்த்து வச்சு, இப்போ வந்து நம்ம சேல்ரி எப்படி சேர்த்து வச்சு அப்புறமா யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி தான் அவங்களோட ப்ராஃபிட். கம்பெனி வந்துட்டு இவ்வளோ ப்ராஃபிட் வந்து ரீடைன் பண்ணி வைக்கணும் இயருக்கு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்டை ரீடைன் பண்ணதை திரும்பியும் ரீயூஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் ரெஃபர்ஸ் டு த process of retaining a part of net profit year after year and reinvesting them in a business. So year அவங்க வந்து சேர்த்து வச்சு அதை reinvestment பண்ணுவாங்க. It is also termed as plugging back of profit. ஸோ plugging backனா வந்து pluggingனா வந்துட்டு உழுதல். எப்படி வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க அவங்களோட லேண்டை வந்து உழுவாங்க, அந்த மாதிரி ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம திரும்பியும் வந்து பிஸ்னஸில் போடுறது அப்படின்னு சொல்லலாம். An individual could like to save a portion of his or her income for meeting the continuous and growth needs. ஸோ எப்படி ஒருத்தர் வந்து நம்மளோட இன்கம்மை சேர்த்து வைப்போமோ நம்மளுடைய க்ரோத்துக்காக, அதே மாதிரி ஆர்கனைசேஷனும் அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. Similarly, profit making company could retain a portion of a net profit in order to finance its growth and expansion in near future. ஸோ அதே மாதிரி கம்பெனியும் வந்து சேர்த்து வச்சு அவங்களோட ஃப்யூச்சருக்கு, அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கும் எக்ஸ்பான்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் டிஸ்கிரைப் டு பி த மோஸ்ட் கன்வீனியன்ட் அண்ட் எக்கனாமிக்கல் மெத்தட் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட். வை? பிகாஸ் நம்மளுடைய ப்ராஃபிட், அதாவது நம்மளுடைய காசு நம்ம சேர்த்து வச்சு அதை ரீயூஸ் பண்ணுறதுனால இங்கே நம்ம யாருக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்மளுடைய காசு. இதே வந்து நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா பேங்க்குக்கோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இங்கே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இது ரொம்ப எக்கனாமிக்கல் மெத்தட் ஆஃப் ஃபினான்ஸ். நெக்ஸ்ட்டு பப்ளிக் டெபாசிட்ஸ். பப்ளிக் டெபாசிட்ஸ் வந்து பப்ளிக்கை வந்து இன்வைட் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக.
இன்வைட் பண்ணி எங்களுடைய கம்பெனியில் டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே என்ன வந்து பேங்க்குக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பேங்க்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கம்பெனியில் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே பெனிஃபிட். இவங்களுக்கும் பெனிஃபிட், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பப்ளிக்குக்கும் பெனிஃபிட், கம்பெனிக்கும் வந்து பெனிஃபிட். ஏன்னா அவங்க வந்து பேங்க்கில் லோன் வாங்கும்போது பேங்க்குக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட்டை விட பப்ளிக்குக்கு அவங்களோட டெபாசிட்க்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி. ஸோ இவங்களுக்கும் லாபம், அது கம்பெனிக்கும் லாபம் தான், அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற பப்ளிக்குக்கும் லாபம் தான். ஸோ இந்த மெத்தடில், ஸோ இது பப்ளிக் டெபாசிட். அண்டர் திஸ் மெத்தட் கம்பெனி இன்வைட் பப்ளிக் டெபாசிட் பை கிவிங் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இன்வைட் பண்ணுவாங்க, எங்கள் கம்பெனியில் வந்து டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இட் ஆஃபர்ஸ் டெபாசிட் ஸ்கீம் ஃபார் அ லாங்கர் டென்ச்சர். ஸோ லாங் பீரியடுக்கு வந்துட்டு இது வந்து இருக்கும் இந்த டெபாசிட் ஸ்கீம். person interested in making public deposit has to undergo a simple formality. ஸோ இது பண்ணணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஃபார்மாலிட்டிஸ் வந்து இருக்கும், அதெல்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணணும். The interest rate offered by the company on the public deposit are relatively higher than the bank. ஸோ பேங்க் கொடுக்கறத விட இவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். Public deposit are precised to be economical for the company since the interest rate on the deposit is less than the cost of borrowing from the bank. ஸோ இவங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட பேங்க்லேருந்து வாங்குற அது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க்லேருந்து வாங்குற லோனை விட இவங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்பெனி பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ both the side are getting benefited. The company need not offers any of its asset as security on accepting public deposit. ஸோ கம்பெனி வந்துட்டு எந்த ஒரு அசட்டையும் வந்து செக்யூரிட்டியாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மோர் ஓவர் த கண்ட்ரோல் ஆஃப் அ கம்பெனி இஸ் நாட் டைல்யூட்டட் as a deposit holder do not enjoy the voting right. ஸோ இவங்க டெபாசிட் ஹோல்டர், அதாவது பப்ளிக் டெபாசிட் பண்ணுறாங்களே அவங்கள வந்து நம்ம டெபாசிட் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்களுக்கு எந்த விதமான ஓட்டிங் ரைட்டும் இல்லை அப்படின்றதுனால கம்பெனிக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வந்து வராது. லாங் டேர்ம் லோன் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ கமர்ஷியல் பேங்க்லேருந்து லாங் டேர்ம் லோன் எடுக்கிறது தான். Commercial banks are important source of raising business finance for various purposes as well as for different time periods. ஸோ நம்ம வந்து மீடியம் டேர்ம் படிக்கும்போது லோன் பற்றி இன் டீட்டெயிலாக லாங் டேர்மில் படிக்கலான்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கே ரெண்டுமே வந்து சிமிலர் தான், ஒரே லோன் தான். என்ன அப்படின்னா பீரியட்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகும். அங்கே வந்துட்டு மோர் தென் 1 year பட் பிலோ 5 year, இங்கே மோர் தென் 5 year. ஸோ பேங்க் இன் மாடர்ன் டைம்ஸ் ஆஃபர் long tentured loan for a period beyond 5 years also. The long term loan taken from bank can be repaid either in installment or in lump sum amount. ஸோ வாங்கின லோனை வந்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட்லையும் கட்டலாம், இல்லை நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம லம்ப் சம்லையும் கட்டி அந்த லோன் அமௌண்ட் வந்து கிளியர் பண்ணிடலாம். பேங்க்ஸ் provide long term loans on the security of asset of the business finance. ஸோ பிஸ்னஸ் ஓட அசெட்டை வந்து ஒரு செக்யூரிட்டியாக வாங்கிட்டு லோன் வந்து கொடுப்பாங்க. nowadays a formality for taking long term loans are simplified by the Reserve Bank of India. இப்போல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்து லோன் கிடைக்கும், அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க RBI. லோன்ஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ சேம் அங்கேயும் நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பார்த்தோம், இங்கே இன் டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம். மீடியம் டேர்மில் பார்த்தோம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனோட லோன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. So central and state government have established various financial institutions in India to provide finance to the business enterprises for a longer period. So longer periodக்கு ஃபினான்ஸ் கொடுக்கறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. These institutions aims at promoting the industrial development. எதுக்காக இந்த இன்ஸ்டியூஷன்லாம் செயல்படுது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, ஒரு கண்ட்ரியோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. இன் அடிஷன் டு லோன் அசிஸ்டன்ஸ், லோன் மட்டும் இல்லாமல் தே கண்டக்ட் மார்க்கெட் சர்வே. இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் சர்வே பண்ணுவாங்க, ப்ரொவைட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ்க்கு, அண்ட் சப்ளை மேனேஜரல் டேலண்ட் டு பாரோயிங் என்டர்பிரைசஸ் டு மேனேஜ் த கம்பெனி. ஸோ அவங்களோட மேனேஜரல், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடத்தணும் அப்படின்ற மேனேஜரல் டேலண்ட்ஸையும் கூட இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஐ மீன் ஒர்க் ரிலேட்டடாக வந்துட்டு பர்சன்ஸ், நல்ல குவாலிஃபைடு எம்ப்ளாயீஸை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்பும் வந்து இவங்க பண்ணுறாங்க. யார் அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ். தே மெயின்லி ப்ரொவைட் large funds for longer period for financing expansion. எதுக்காகலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன், ரீஆர்கனைசேஷன் அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் தி என்டர்பிரைசஸ், இந்த பர்பஸ்க்காகலாம் கொடுக்குறாங்க. தே allow longer repayment period to repay the loan.
ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ரீபே பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரீபே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ரீபே பண்ணக்கூடிய அந்த இயர்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதையும் வந்து இவங்க அலோவ் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் டைம் எடுத்தே நீங்கள் வந்து கட்டுங்க, நாங்கள் வந்து லோன் ரீபேமெண்ட் அமௌண்ட் அந்த இனிஷியல் அமௌண்ட் ரீபேமெண்ட் வந்து கம்மி பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக கம்மி அந்த சென்ஸில் இல்லை, நீங்கள் வந்து இயர்ஸை ஜாஸ்திப்படுத்தி அமௌண்ட்டை கம்மி பண்ணுறாங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். ஹென்ஸ் த பாரோயிங் கம்பெனி டு நாட் ஃபீல் த ஸ்ட்ரெஸ் ஆஃப் ரீபேமெண்ட். ஸோ ரீபேமெண்ட் பண்ணிடணும் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பாரோயிங் கம்பெனி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. Financial institutions provide term loans mostly to highly rated corporates by credit rating company. ஸோ யாருக்கு வந்து இந்த லாங் டேர்ம் ஃபினான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த கிரெடிட் ரேட்டிங் ஆஃப் அ கம்பெனியோட கிரெடிட் ரேட்டிங் பார்ப்பாங்க. பெரிய பெரிய கார்பரேட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இந்த லாங் டேர்ம் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பில் வந்து ஓனர்ஸ் ஃபண்ட், பாரோட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஸோ ஓனர்ஸ் ஃபண்டில் வந்துட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ரீடைன்ட் ஏர்னிங் ரெண்டுமே என்னன்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். பாரோட் ஃபண்டில் டெபென்ச்சர், லோன் ஃப்ரம் பேங்க், லோன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், பப்ளிக் டெபாசிட், லீஸ் ஃபினான்சிங். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னு நம்ம வந்து இப்போ தான் பார்த்தோம். ஸோ ஓனர்ஷிப்பில் வந்துட்டு இன் ஜென்ரலாக நம்ம வந்து இதை பார்த்துட்டு போயிடுவோம். ஓனர்ஸ் ஃபண்ட். ஸோ ஓனர்ஸ் ஃபண்டில் வந்துட்டு ஓனர் ஃபண்ட் மீன்ஸ் ஃபண்ட்ஸ் which are provided by the owner of the enterprises who may be an individual or a partner or a shareholders of a company. ஸோ அந்த ஓனராக கொடுக்கறது அது வந்து ஓனர்ஸ் ஃபண்ட். அவங்களா ரெடி பண்ணிக்கிறது. அவங்களா எப்படி ரெடி பண்ணுவாங்க? இண்டிவிஜுவலாக ஹோல் அமௌண்ட் போடுறது, இல்லை பார்ட்னர்ஸ் எல்லாரும் சேர்ந்து போடுறது, இல்லைனா ஷேர்ஹோல்டர்ஸ் ஆல்சோ கால் த ஓனர் ஆஃப் த கம்பெனி. முன்னாடியே சொன்னேன் ஷேர்ஸ் படிக்கும் போது. ஸோ த ப்ராஃபிட் ரீஇன்வெஸ்டட் இன் த பிஸ்னஸ், plugging back of profit or retained earnings comes under owners fund. ஸோ retained earningsும் வந்து owners fundல தான் வரும். ஏன்னா அவங்க தானே சேர்த்து வச்சு அமௌண்ட் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து owners fund தான். These funds are not required to be refunded during the lifetime of the business enterprises. ஸோ இதெல்லாம் வந்து ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, retained earnings எல்லாத்தையும். It provides the owners the right to control the management of the enterprise. இது வந்து ஓனருக்கு வந்து ரைட் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட் வந்து கொடுக்கறதுனால ரீபே வந்து பண்ண தேவையில்லை, அந்த அவசியம் வந்து இல்லை. பாரோட் ஃபண்டு இங்கே தான் வந்துட்டு நம்ம பார்த்த லோனு, அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து லோனு, பேங்க்லேருந்து லோனு, டெபென்ச்சர் கொடுத்து ஃபண்ட் ரேஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு லீஸ் ஃபினான்சிங், ட்ரேட் கிரெடிட், கமர்ஷியல் பேப்பர்ஸ், ஃபேக்ட்ரிங், இது எல்லாமே வந்து பாரோட், மற்றவங்க கிட்டேருந்து நம்ம லோன் வாங்குறது. ஸோ தீஸ் பாரோட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் ஸ்பெசிஃபிக் பீரியட் பிஃபோர் விச் த ஃபண்ட் இஸ் டு பி ரிட்டர்ன்ட். ஸோ இங்கே வந்து இந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக் பீரியட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். பாரோவர் இஸ் அண்டர் லீகல் ஆப்ளிகேஷன் டு பே இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் டு த லெண்டர். ஸோ பணம் கொடுக்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கணும், வட்டி வந்து பே பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் வந்து இந்த பாரோட் ஃபண்டில் இருக்குது. ஸோ ஜென்ரலி பாரோட் ஃபண்ட்ஸ் ஆர் அப்டைன்ட் ஆன் த செக்யூரிட்டி ஆஃப் சர்டைன் அசட்ஸ் லைக். ஸோ செக்யூரிட்டி கொடுத்தா தான் பாரோட் ஃபண்ட் வந்து தருவாங்க. செக்யூரிட்டிஸ் என்ன மாதிரி செக்யூரிட்டிஸ் அப்படின்னா பாண்ட்ஸ், லேண்ட், பில்டிங், ஸ்டாக், வெஹிக்கிள், மிஷினரி, டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் டைட்டில் டு த கூட்ஸ் அண்ட் த லைக். இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு லோன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபண்ட். ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் ஃபண்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் சோர்ஸ். இதுவுமே வந்துட்டு சிமிலர் லைக் ஓனர்ஸ் ஃபண்ட் அண்ட் பாரோட் ஃபண்ட் மாதிரி தான். ஸோ இன்டர்னல் சோர்ஸ் அப்படின்றது ஓனர்ஸ் ஃபண்டு, பிஸ்னஸோட உள்ளேருந்து எடுக்கிற இந்த சென்ஸ் ரீடைன்ட் ஏர்னிங், பிஸ்னஸ் உள்ளேருந்து தான் நம்ம வந்து அந்த ஃபண்ட் வந்து எடுக்கிறோம் இல்லையா. ஸோ ரீடைன்ட் ஏர்னிங். நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஃப்ரம் ரிசீவபிள்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க காசு கொடுக்கணும், அந்த ட்ரேட் டெப்டாஸ், பில்ஸ் ரிசீவபிளாக இருக்குல்ல, அது எல்லாமே வந்து நம்ம பிஸ்னஸ் உள்ளேருந்து எடுக்கிறோம், எல்லாமே ஓனர்ஸ் ஃபண்டு தான். ஸோ அது வந்து நம்ம இன்டர்னல் ஃபண்டு அப்படின்னும் சொல்கிறோம். ஸோ சர்ப்ளஸ் ஃப்ரம் டிஸ்போசல் ஆஃப் ஓல்டு அசெட்டை வந்து நம்ம விற்கிறது மூலமாக நம்மளுக்கு சில அமௌண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ தீஸ் சோர்ஸ் கேன் மீட் ஒன்லி லிமிட்டட் நீட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் நீடை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும் இன்டர்னலாக நம்ம வந்து எடுக்கிற அந்த ஃபண்ட். எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து சிமிலர் லைக் பாரோட் ஃபண்டில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஷேர்ஸ் பார்த்தோம், டெபென்ச்சர் பார்த்தோம், பாரோயிங் ஃப்ரம் பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், பப்ளிக் டெபாசிட், ஃபேக்ட்ரிங், லீசிங், ஹையர் பர்ச்சேஸ், இதெல்லாமே வந்துட்டு பாரோட் ஃபண்ட்லேயும் பார்த்தோம். அதே தான் எக்ஸ்டர்னல்னாலும்
வெளியே இருந்து வாங்குறது எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஹெட்டிங் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உள்ள கண்டென்ட் வந்து ஒன்று தான். ஸோ எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன்க்ளூட் ஆல் தோஸ் sources which generate funds from outside the business enterprises. வெளியே இருந்து வாங்குறது which means the borrowed fund. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சாய்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட், அதாவது நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் பீரியடில் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் பார்த்தோம், அண்ட் ஆன் த பேஸ் ஆஃப் ஓனர்ஷிப் பார்த்தோம், ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபண்ட் அது வந்து பார்த்தோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து புரிஞ்சுது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.